இந்த ரமலான் மாதம் நெருங்கி வரும் நிலையில் இஸ்லாமிய விவகார அழைப்பு மற்றும் வழிகாட்டுதல் அமைச்சகம் நாடு முழுவதிலும் உள்ள பள்ளிவாசல்களுக்கு சில நிபந்தனைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் தொடர்பான சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளன. அதன் அடிப்படையில் ரமலானில் தற்பொழுது உள்ளது போல் வெளிப்புற ஒலிபெருக்கிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், தொழுகையின் போது பள்ளிகளில் வெளிப்புற ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவது அனுமதிக்கப்படாது என்றும், வெளிப்புற ஒலிபெருக்கிகளின் பயன்பாடு பாங்கு மற்றும் இக்காமத் ஆகியவற்றிற்கு இடையே மட்டுமே அனுமதிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. மேலும் பாங்கின் நேரங்களையும் இஷா தொழுகைக்கான அழைப்பையும் குறிப்பிட்ட நேரத்தில் கடைபிடிப்பதையும், ஒவ்வொரு தொழுகைக்கும் பாங்கிற்கு பிறகு இக்காமாவின் கால அளவையும் கடைபிடிப்பதையும் இந்த சுற்றறிக்கை வலியுறுத்தியுள்ளது. பள்ளி நிர்வாகத்தினர் பள்ளிவாசல்களில் இஃப்தார் உணவுகள் பரிமாறப்படும் போது நியமிக்கப்பட்ட பகுதிகளில் மட்டுமே பரிமாறவும், தண்ணீரை வீண் விரயம் செய்யாமல் தேவையானவற்றை மற்றும் சேமித்து வைக்கவும், பள்ளிவாசல்களை தூய்மையாகவும் குறிப்பாக பெண்கள் பகுதிகளில் அதிக கவனம் செலுத்துமாறும் அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.